ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பிரைடல் சாரியை எப்படி ப்ளீட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய பல்லு ப்ளீட்ஸ் அண்ட் சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு ஷார்ப்பாக நீட்டாக பர்ஃபெக்டாக எப்படி எடுக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் வச்சுருக்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூரான பட்டு சாரீ. இது பிரைடல் சாரீ. இந்த சாரீ வந்துட்டு செல்ஃபாக நீங்கள் எப்படி ப்ளீட் பண்ணலான்றது தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர். ஸோ கோல்டன் பார்டர் கொடுத்துருக்கிறதுனால இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்கி டோனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும். எப்போவுமே நம்ம பட்டு சாரீ புதுசாக வாங்கியிருக்கோன்னா அதில் இருக்க பில்லை வந்துட்டு எப்படி ப்ராப்பராக எடுக்கணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே வந்து ஸ்டாப்லர் பின் போட்டு தான் உங்களுக்கு அந்த பில்லை வந்துட்டு பின் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பொறுமையாக ப்ராப்பராக கிழியாமல் வந்து நீங்கள் கழட்டணும். ஸோ நிறைய பேர் வேகத்தில் பிடிச்சி இழுத்துருவீங்க. ஸோ அதனால் வந்து ஹோல் வந்துடும். அந்த ஹோல்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பல்லு ப்ளீட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்கில் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட சாரியை வந்து இந்த மாதிரி டேபிள் முன்னாடி போட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே பல்லு ப்ளீட் எடுக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்டர்லேருந்து தான் எடுப்போம். ஆனால் இந்த தடவை ரைட் ஹேண்ட் சைட் வர மாதிரி டேபிள் மேலே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக வரும் இல்லையா ப்ளீட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த ப்ளீட்டை தான் இப்போ மடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ளீட்டை ஒரு கொஞ்சமாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதோட சைஸுக்கே நீங்கள் ஒன்றா நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்பராக வராது, கலைஞ்சு போகும். ஸோ கையில் நார்மலாக எடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் வரும். டேபிளில் போட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போது நான் அந்த லாஸ்ட் ப்ளீட் எடுத்த சைஸ்லேயே நான் எடுத்துகிட்டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்துட்டு கரெக்டாக உங்களோட செஸ்ட் மறையிற அளவுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி பின் குத்திக்கோங்க. பொதுவாகவே நிறைய பேருக்கு கையில் எடுத்தால் உடனே ப்ளீட்ஸ் வராது, ப்ராப்பராகவும் இருக்காது. அதனால தான் நம்ம சேனலில் நிறைய டேபிள் டெக்னிக் எப்படிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், எப்படிலாம் உங்களுக்கு பண்ணால் ஈஸியாக இருக்கும்ன்றத ப்ராப்பராக காட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து பல்லு ப்ளீட்டை ஈஸியாக எப்படி அரேஞ்ச் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை இந்த மாதிரி உங்கள் கையை வச்சு மேலே வச்சு அடுக்கிட்டே வாங்க. எப்போவுமே நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனல்லே காட்டியிருக்கோம் இல்லையா, 4 ஃபிங்கர் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்கள், இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால தான் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கையாக வச்சு மேலே வச்சு நீங்கள் நல்லா அழுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து நீங்கள் நல்லா அரேஞ்ச் பண்ணி பின் குத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4 ஃபிங்கர் டெக்னிக்கு இது உங்களுக்கு அது வரலை அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பல்லு ப்ளீட்டே மட்டும் வரவே மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் என்னோடய பல்லு ப்ளீட் நான் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்குமே கண்டிப்பாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு பல்லு ப்ளீட்ஸை நான் அயன் பண்ண போகிறேன். அயன் பண்ணும் போது நிறைய பேர் இப்போ வரைக்கும் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்க ஒரு விஷயம், எந்த ஹீட்டில் வச்சு அயன் பண்ணணும், என்ன ப்ரொசீஜரில் வச்சு அயன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். அதனால தான் ஃபுல் வீடியோ பாருங்கன்னு சொல்கிற ரீசன். ஸோ நீங்கள் ஒரு சாரீ அயன் பண்ணுறீங்கன்னா சில்க் சாரீ தாண்டி நீங்கள் வந்துட்டு வேறு எந்த ஒரு ஹீட்டும் வைக்காதீங்க. ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா காட்டன் சாரீனா காட்டன் வைங்க, சில்க் சாரீனா சில்க்குன்னு வைங்க. எப்படியுமே அயன் பாக்ஸில் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதைப்படி நீங்கள் வச்சாலே போதும். பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ப்பாக நீட்டாக வந்துட்டு வந்திருக்குன்ட்டு. நீங்கள் ஏடா கூடமாக ப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணது எல்லாமே வளைஞ்சு வரும் ப்ளீட்ஸ் எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லா ப்ளீட்ஸுமே ஷார்ப்பாக நீட்டாக ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா நீட் அண்ட் பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலாம். செஸ்ட் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது. நார்மலாக அரேஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா விரித்து வச்சு அயன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு செஸ்ட்டு வயிறெல்லாம் மறையும். ஸோ நிறைய பேர் சாரீ கட்டும்போது ப்ளீட்ஸ் எல்லாமே நெஞ்சுக்கு மேலே ஏறிக்குது, சைடு மறையவே மாட்டேங்குது, ரொம்ப புடவை சிக்குது, இந்த மாதிரி நிறைய யூஸ்வலாகவே ப்ராப்ளம் வரும். ஒரு தடவை கட்டும்போது நல்லா வரும், இன்னொரு தடவை கட்டும்போது நல்லா வராது, முக்கால்வாசி நல்லாவே வராது, கால்வாசி தான் நல்லா வரும். ஸோ இந்த
மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் ப்ரீ ப்ளீட்டிங்கில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட் நீட்டாக வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் பல்லு ப்ளீட் நீட்டாக எடுத்தால் தான் இதுவுமே நீட்டாக வரும். பேஸ்மெண்ட்டே சரியில்லைன்னா அதுக்கப்புறம் எதுவுமே சரி இருக்காது. ஸோ அதனால தான் பல்லு ப்ளீட்டு ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட்டும் ப்ராப்பராக வரும். இப்போ நம்ம அயர்ன் பண்ணிடலாம். அயர்ன் பண்ணும்போது லைக் அந்த ப்ளீட்ஸ் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் அயர்ன் பண்ணுங்கள். மேலே போட்டு பார்க்கும்போது எவ்வளோ நீட் அண்ட் ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஜுவல்ஸ்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காது. ப்ளீட்ஸும் நகுந்து வராது. அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துலையே அப்படி ஸ்டேபிளாக நின்றுடும். பார்க்கவும் நீட் அண்ட் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டர் ப்ளீட் தான் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட் எடுக்கும்போது நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, உங்கள் சாரி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி சென்டர் ப்ளீட்ஸ்லாம் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நிறைய ப்ளீட் வந்துடும். அதாவது ஒரு 13, 15 அப்படி வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட இடுப்பு கிட்ட டக்கின் பண்ணும்போது வயிறு பெருசாக தெரியும். நீங்கள் ஒல்லியாக இருந்து இந்த சுத்தளவு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பெரிய பெரிய ப்ளீட்டாகவே எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் குண்டாக இருந்து ரொம்ப இந்த மெட்டீரியல் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா குட்டி குட்டியாக ப்ளீட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே ரியாக்ட் ஆகும். இல்லைன்னா வச்சுக்கோங்க வயிறு ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் டக் பண்ணியிருக்க இடம் மட்டும் ரொம்ப குண்டாக இருக்கும். நிறைய ப்ளீட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் வந்துட்டு கேரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலுமே ஓரளவுக்கு இந்த மேலே இருக்க பகுதி வந்து எல்லா ப்ளீட்ஸும் தெரிகிற மாதிரி சைட் பை சைடாக அரேஞ்ச் பண்ணி பின் குத்திக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா Saree Pre-Pleating சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய சாரீஸ் ஈவென்ட் டேட்டுக்கு ப்ரீப்ளீட் பண்ணி வேணும்னா எங்கே இருந்தாலுமே நீங்கள் நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க இல்லை வெளியூரில் இருக்கீங்க எங்கே இருந்தாலுமே நீங்கள் நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட சாரீ சர்வீசஸை தாராளமாக எடுத்துக்கலாம். பல்க் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாரியை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நீட்டாக வந்து ப்ரீப்ளீட் பண்ணி சர்வீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாரீ ட்ரைப் பண்ணுறதுக்கு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு நீங்களே பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய Saree Pre-Pleating சர்வீஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இன்னும் நிறைய மெஷர்மெண்ட்ஸோடு கற்றுக்கிட்டு Saree Pre-Pleating வீட்டில் இருந்தே எப்படி சர்வீஸாக பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய Saree Draping கிளாஸில் வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், எப்படிலாம் நீங்கள் சர்வீஸ் எடுக்கலாம், எப்படி உங்களோட கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸோடு நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். வித் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டுமே இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதுலேயுமே நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சென்டர் ப்ளீட்டை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர எக்ஸஸான உள் சுத்த ஒரு 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பல்லு ப்ளீட்டை வந்துட்டு நான் எப்படி ப்ராப்பராக மடிக்கிறேன்றதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக மடிக்க முடியும். நம்மளுடைய சேனலில் நிறைய பாக்ஸ் ஃபோல்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துமே நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு தாராளமாக வந்துடும். அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சாரீ செல்ஃபாக ப்ரீப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய தேவைப்படும் இல்லையா? ஸோ அவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நல்லா வருதுன்றதை நீங்கள் தாராளமாக வந்துட்டு சொல்லலாம். ஸோ ஃபைனலி இப்போ என்னோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களோட சாரியுமே பர்ஃபெக்டாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சர்வீஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கற்றுக்கணும், நீங்களும் ஏர்ன் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.